பாருங்க, எம்மி எம்மி முள்ளங்கி ரசம். முள்ளங்கி சாறில் செய்கிற ஒரு ரசம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முள்ளங்கி திருவி பொரியல் பண்ணினதுலேருந்து இவ்வளோ சாறு கிடச்சிருக்கு. 1/2 லிட்டர் இருக்கும். இதை ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரசத்துக்கு காரம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு முள்ளங்கி சாறுலேயே ஒரு 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 விதமான காரம் இருக்கும். இப்போ இந்த முள்ளங்கி சாறை அதில் விட்டுடலாம். முள்ளங்கி சாறை லைட்டாக நான் கலந்து கொடுக்குறேன். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. இது முள்ளங்கி சாறு ஆல்ரெடி நமக்கு வெந்தது தான். அதே மாதிரி ரொம்ப நேரம் முள்ளங்கி சாறு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது 1/2 லிட்டர் முள்ளங்கி சாறு இருந்தது. நான் 1/2 லிட்டருக்கு கம்மியாக பருப்பு தண்ணியில் வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 பபிள்ஸ் வந்ததும் நம்ம அதை விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுடுறேன். பாருங்க, லைட்டாக சூடு வந்தாச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கசப்பு வந்துடும். இந்த இப்போ பருப்பு தண்ணியும் விட்டுடுறேன். இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக பபிள்ஸ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் தேவையாக இருந்தது, உப்பு தேவையாக இருந்ததுன்னா 2 மிளகு ஜீரகத்தூள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த ரசம் பபிள்ஸ் வரட்டும். பாருங்க, அழகாக பபிள்ஸ் வந்துடுத்து. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடணுங்கிறது இல்லை. இதில் நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் போட போகிறேன். கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸு இதில் விட்டுடலாம். அவ்வளோதான். இதில் காரம், உப்பு, புளிப்பு எது அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை மேக்கப் பண்ணிடலாம். உப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு விட்டுக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி விட்டு வளாவிடக்கூடாது. அதனால தான் அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு உப்பு காரம் கை அளவு தான் பார்த்து நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க வியூவர்ஸ். முள்ளங்கி வாங்கினா எப்போதுமே முள்ளங்கி டால் இல்லைன்னா சாம்பார் மட்டும் வைக்காமல் கொஞ்சம் இளசா பிஞ்சாக முள்ளங்கி கிடச்சிருதுன்னா நிறையா வாங்கி இது மாதிரி முள்ளங்கி சப்பாத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி முள்ளங்கி ரசம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.